ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என்ன ரெசிபி செய்கிறதுன்னு கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து டக்குன்னு நம்ம கட் பண்ணி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் பருப்பெல்லாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 7-8 போல் சின்ன சைஸில் இருக்க பூண்டை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு லைட்டாக நம்ம ஸ்டெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 கப் அளவுக்கு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட்டை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பீட்ரூட்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஒரு வேளை வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிளகாய்த்தூளோட வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் பொரியல் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க் யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.